ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் சென்டம் மார்க் எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் வி ஆல் நோ, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டான அந்த கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. அதாவது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது. ஏன் நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அந்த கான்செப்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு அது புரியல. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியாம போகும்போது தான் அதை வந்து நம்மளுக்கு பிடிக்காம போகுது. சரியா? ஸோ நம்மளுக்கு அது புரியல. ஏன் புரியல அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்றத ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா அதை நம்ம மாற்றணும். எப்படின்னா அது நம்மளுக்கு நிறைய புரிய ட்ரை பண்ணும்போது தான், நம்மளுக்கு நிறைய அது புரிய வரும்போது தான் அது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்டா மாறும். ஸோ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அது ஈஸியான சப்ஜெக்டா மாறிடும். அதில் எப்படி நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறது? ஏன்னா அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எஸ்பெஷலி ஆர்கானிக், அதுதான் ரொம்ப கஷ்டம், அதில் தான் மார்க் போகுது அப்படின்லாம் நிறைய புலம்பலெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி உடச்சி எரிஞ்சு நம்ம எப்படி வந்து சென்டம் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு அது புரியாமல் போகுது. ஸோ இப்போது எடுத்த உடனே போயிட்டு கெமிஸ்ட்ரியில் இதை படிக்கணும், இது ஃபினாலு, இது வந்து பென்சினு, இது இப்படி ஆகும், அப்படி இப்படி அப்படின்னு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம போய் படிக்கும் போது நம்மளுக்கு புரியாதுதான். ஸோ நம்ம அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இன்னமும் நம்மளுக்கு ஒன்றும் லேட் ஆகல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்காக செலவு பண்ணி பேசிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதனுடைய அட்வான்ஸ்டு லெவலை நம்ம ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ஸோ அந்த விஷயத்தோட பேசிக் இதை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 day இல்ல 2 days, ஓகேவா, இதை நீங்க வந்து கெமிஸ்ட்ரிக்காக நீங்க வந்து செலவு பண்ணி உட்கார்ந்து பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது எப்படி நம்ம சென்டம் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு எப்படி இருக்கும், புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியாக, வெரி ஃபியூ தான் நம்மளுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ். ரிமைனிங் எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆமாம், கரெக்டு தான். இதில் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கின் தான். ஓகேவா? ஸோ புக் பேக் என்ன தான் படித்தாலும் நம்ம புக்கின் படிக்கல அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வராது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புக் பேக் படிக்கிறத விட புக்கின்ல நிறைய கோ த்ரூ பண்ண வேண்டியது நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? சின்ன டெஃபினிஷனாக இருந்தாலும் அதை புக்கின்ல பார்க்கணும். நம்மளுக்கு கிரியேட்டிவ் 1 marks கேட்கறதும் புக்கின்ல இருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால புக்கின் தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த எனிமியா இருக்கிறதே வந்து நம்மளுக்கு அந்த ஆர்கானிக் தானே. ஸோ அந்த ஆர்கானிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. ஒரு செப்பரேட் நோட் போட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சிம்பிளாக அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஒரு ரியாக்ஷனுமே நம்ம போட்டு யூஸ் பண்ணி எழுதி பார்க்கும்போது அது நம்மளுக்கு லாஸ்ட், அதாவது எண்ட் எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, நான் ரியாக்ஷனே பார்க்க மாட்டேன், என்கிட்ட வந்து இதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ரியாக்ஷன் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்கானிக், அதனால நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு நோட்டில் ரைட் டவுன் பண்ணுங்க. ஸோ இது நம்மளுக்கு எண்ட் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் எடுங்க. ஓகேவா? ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், மிட்டமாக இருக்கட்டும், குவார்டர்லி ஆஃப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கொஷினும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்படி ரிவைஸ் பண்ணும் போது தான் நம்ம படிக்காத கொஷின்ஸ், நம்ம சொல்றோம் இல்லையா, ஆர்கானிக்ல அந்த ஏ பின்னு கேட்டு ஒரு கொஷின்ஸ் வருது, இதோட இது ரியாக்ட் பண்ணா பி வரும், இது சி வரும், அப்போ இதுல ஏ பி சி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க, அது எனக்கு தெரியல, கஷ்டமா இருக்கு, அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ அதில் இருக்கும் போது நம்ம அதில் இருக்கிற இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில், அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடுறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட லக் அதில் இருக்க கொஸ்டினையும் வரலாம், அது இப்போ நீங்கள் பார்த்த கொஸ்டினோட மாடல்லையும் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். கரெக்டா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக நம்ம ரிவைஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புக் பேக்ல இருந்து 1 marks வந்து 8 தான் கேட்பாங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க 1 marks எல்லாமே நம்மளுக்கு புக் இன்டீரியர் தான் இருக்கும். இன்னொன்று எப்படி கேட்கலாம்னா, புக் பேக்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? புக் பேக்ல இருந்து 8 1 mark தான் வரும், பேலன்ஸ் எல்லாமே புக்கின்ல இருந்து. இன்னும் நம்மளுக்கு எப்படி கேட்கலாம்னா, புக் பேக்ல இருக்கிற 1 marksயே ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ்.
ப்ராப்ளம்ஸ் நான் எப்படி பாக்குறது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வெறும் 5 சாப்டர்ஸ் மட்டும் ப்ராப்ளம்ஸ்க்கு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் புக்ல இருக்க எக்ஸாம்பிள், புக் பேக் கொஷின்ஸ், அதாவது இதை மட்டும் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லையா? ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம வந்து நேமிங் ரியாக்ஷன், அதாவது நம்மளுக்கு அந்த ஏ பி அந்த கொஷின்ஸ் எல்லாம் வர்றது எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க பார்த்த ஒரு ரியாக்ஷனா தான் இருக்கும். நீங்க கேப்ரியல் தலைமையில் பார்த்திருப்பீங்க, கப்ளிங் ரியாக்ஷன் பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்த ஒரு ரியாக்ஷனா தான் இருக்கும். அந்த ரியாக்ஷனையே வந்து இப்போ அதுக்கு கீழெல்லாம் நம்ம நேம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரியாக்டன்ட் இதோட ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒன்னொன்றுக்கும் கீழே ஒரு நேம் இருக்கும் இல்லையா? அந்த நேமை நம்ம பார்க்காம விட்டுருவோம். கரெக்டா? வெறும் அந்த ரியாக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இது ரெண்டும் ஆட் ஆனா இது இப்படி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த கீழே இருக்க நேமை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம பார்த்த ஒரு ரியாக்ஷனையே கீழே இருக்க அந்த நேமை வச்சு கேட்கலாம். ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, நம்ம பார்த்த ஒரு ரியாக்ஷனே வந்து நம்ம அதாவது இந்த நம்ம நேம் அதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம். இதோட ரியாக்ட் ஆகுதுன்னு. அவங்க எப்படி அந்த ரியாக்டன்ட்டையே வந்து க்ளூ வச்சு கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த ரியாக்டன்ட் என்னன்றது நம்மளுக்கு நம்ம பார்த்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும். இவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த ரியாக்டன்ட்டே இவங்க வந்து ஒரு மெட்டலை சார்ந்தவங்க, இவங்க வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு க்ளூஸ் எல்லாம் கொடுத்து நம்மள வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நேமிங் ரியாக்ஷன், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நிறைய இந்த அனிலீனோட ப்ரிப்பரேஷன், பென்சின் ப்ரிப்பரேஷன், ஃபீனால்டு, நைட்ரோமைன், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். நைட்ரோ ஆல்கைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா நேமிங் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். லைக் இந்த டெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? லூகாஸ் டெஸ்ட், விக்டோமியா டெஸ்ட், இந்த எஸ்ட்ரிஃபிகேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் பேசிக். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பேசிக் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கெமிஸ்ட்ரியில சென்டம் வாங்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. நான் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கிறது எல்லாமே நான் படிச்சுட்டேன், இப்போ ரிவைஸ் பண்ணணும். இதை நான் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல்ல வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம், அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 45 மினிட்ஸ்லயே நம்ம அந்த ஒரு லெசனை வந்து படிச்சு முடிச்சிருவோம். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எப்படின்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே வந்து நான் ஒரு லெசன் முடிச்சிட்டேன், இன்னொரு 1 ஹவர்ல நான் 2 லெசன் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது ஒரு ஹோப்பை கொடுத்து, ஒரு எனர்ஜி கொடுத்து, நம்மளுக்கு அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே கெமிஸ்ட்ரியை படிக்கும் போது பிசிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கெமிஸ்ட்ரியில சென்டம் மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம கெமிஸ்ட்ரியில சென்டம் வாங்கணும்னு எய்ம் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.